திதி யோகம் கரணம் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆயிலியம் ராமமூர்த்தியின் அன்பான வணக்கம். எனக்கு இந்த திதி யோகம் கரணம் என்ற அற்புதமான ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் குருஜி சௌபாக்கியம் மணிவண்ணன் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை பணிந்து இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். பஞ்ச அங்கங்கள் நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த பஞ்ச அங்கங்களில் ஒன்றான யோகத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதிலும் குறிப்பாக நீங்கள் சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் இந்த நாம யோகத்தில் பிறந்துள்ளீர்கள் என்றால் உங்களுக்கான பதிவுதான் இது. சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் நாம யோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் மிக அதிக கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருப்பார். குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி அதிக தோஷத்தை, அதிக பாதிப்பினை தரக்கூடிய நட்சத்திரங்கள். பொதுவாக குரு பகவானை நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுப நிகழ்வுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தனக்காரகனே நமக்கு பாதிப்பு தரக்கூடிய நிலையில் வந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் அவர் இருப்பார். அதே மாதிரி தங்க நகைக்கு உண்டான கிரகம் குரு பகவான் தான். அப்போ குரு பகவான் பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள்லாம் அடகு கடைக்கு போயிடும். அப்படியே அடகு கடைக்கு சென்றாலும் அந்த தங்க நகையை மீட்க முடியாமல் ஒரு பாதிப்பு நிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி குரு பகவான் பாதிப்பு தரும் நிலையில் உள்ள அன்பர்களுக்கு அவர்கள் குழந்தைகள் வழியில் பெரிய ஒரு மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதே மாதிரி நான் ரொம்ப நாள் நீண்ட நாளாக ஒரு ஆசிரியர் பணிக்கு நான் முயற்சி செஞ்சிட்ருக்கிறேன். நான் வங்கி சார்ந்த பணிகளுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கிறேன். என்னால் வெற்றி பெற முடியல, கைக்கு வர மாதிரி இருக்குது, நடக்க மாட்டேங்குது அப்படின்ற அன்பர்களுக்கும், இல்லை நான் வங்கி பணியில் தான் இருக்கிறேன், ட்ரெஸரியில் தான் ஒர்க் பண்ணுறேன், ஆசிரியராக தான் இருக்கிறேன், மடாதிபதியாக தான் இருக்கிறேன், ஆனாலும் பெரிய அளவில் என்னால் ஜொலிக்க முடியல, பெரிய அளவில் என்னால் நற்பலனை அடைய முடியல, அப்படியே பணி செய்தாலும் பணிக்கு ஈக்குவலான எனக்கு ஊதியம் கிடைக்கல அப்படின்ற அன்பர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் குரு பகவானுக்குரிய தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்யணும். இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய